Hi dear friends, Kerala Deer Lottery 6 மணி ரிசல்ட்டுக்கு உண்டான கசிங் நம்பர். 6 மணிக்கு டியர் லாட்ரி ரிசல்ட்டினுடைய கசிங் நம்பர் 20ஆம் தேதி கேரளா டியர் லாட்ரி 6 மணி ரிசல்ட் கசிங் நம்பர் ஆல் போர்டில் 1 4 6 9 கொடுத்துருக்கேன். 1 6 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஏபிசி போர்டில் என்னோடய கசிங் படி 1 6 இறங்கிறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது. அதோட 9 4 வரலாம். ஏசிபிசியில் ஒரு 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 16 96 36 3 நம்பர் தான். ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் விழுகும் அப்படின்னு சொன்னால் அதை கொடுப்போம் தைரியமாக. இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுறலாம். ஏன் போய் கசகசன்னு கொடுத்துட்டு உங்களையும் டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை. ஸோ மார்னிங் வந்துட்டு நம்ம 1 மணி ரிசல்ட்டுக்கு 88 டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். அதிலும் குறிப்பாக 33 88 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 88 பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அதே போல் ஏசிபிசியில் 16 61 96 69 மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அதோட 36 63 4 டிஜிட்டில் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 99 36 936 3 டிஜிட்டில் 26 39 639 3 டிஜிட்டில். அது 936ன்ற நம்பரை நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறதுனால தான் அந்த நம்பர் அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன். 936 639 ரெண்டு நம்பருக்கு மட்டும் 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன். கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 261 196 569 ரைட் சைடில் அந்த நம்பரை அப்படியே பின்னாடி திருப்பி வச்சுருக்கேன். 162 691 965. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 நம்பர் தான், 4 நம்பர் தான். 936 அந்த நம்பர் அப்படியே திருப்பி வச்சுருக்கேன். 639 261 196 569 டோட்டலாக 4 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை அப்படியே திருப்பி வச்சுருக்கிறதுனால 8 நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக 936 639க்கு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 1 6 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோட 4 9 வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏசிபிசியில் 16 61 இல்லை 96 69 வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குன்றதுனால 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 16 96 36 அவ்வளோதான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி 6 மணி ரிசல்ட்டுக்கு உண்டான கஸ்ஸிங் நம்பர் இவ்வளோ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். உங்களோட கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. ஸோ இது என்னோட தனிப்பட்ட கஸ்ஸிங் தான். யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ வருத்தப்பட வைக்கிறதுக்கோ இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். குட் லக்.